Hi friends, welcome to Tamil Travel Talkies channel. நம்ம சேனலில் நிறையா டிஃப்ரெண்ட்டான ட்ரிப் சம்மந்தமாகவும் ரெசார்ட் சம்மந்தமாகவும் வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னடா இவ்வளோ நாளாக ரெசார்ட்ஸ் ட்ரிப்புன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்துட்டு திடீர்னு டாக் வச்சுட்டு நிற்கிறானேன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ இது வந்து நம்ம சேனல் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டாக போடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ரெசார்ட்லாம் போய் ஸ்டே பண்ணும்போது பெட்ஸ் எல்லாம் கொண்டு போனால் அலோவ் பண்ணுவாங்க. பட் ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்காது. நம்ம வந்து கேரளாவில் கொச்சினில் பெட் ஃப்ரெண்ட்லியாக எக்கனாமியாக இருக்கிற ஒரு ஹோட்டல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பின்னாடி நேம் பார்த்திங்கன்னா தெரியும், ஐபிஎஸ்சில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறையா ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு ஆஃபர் ரேட்டில் வந்து நம்ம புக் பண்ணி தருவோம். அதோட பார்த்திங்கன்னா இந்த ஹனிமூன் பேக்கேஜ், ஃபேமிலி வரவங்களுக்கெல்லாம் பேக்கேஜாக பண்ணி தருவோம். அந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு பேக்கேஜ் வந்து பண்ணி கொடுத்தேன். கொச்சின், மூணார் இது மாதிரி பண்ணி தரும்போது பார்த்திங்கன்னா நான் ரெசார்ட்டில் வந்து மூணாறுலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பெட்ஸ் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். பட் கொச்சினில் வந்து எக்கனாமியாக வந்து என்னால் வந்து ரெடி பண்ண முடியல. ஸோ அதுக்காக தேடி பிடிச்சதே தான் வந்து இந்த ஐபிஎஸ். ஸோ எக்கனாமியாக வந்து இவங்க வந்து பெட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஹோட்டல் வந்து ரூம்ஸ் தராங்க. ஸோ எல்லோரும் கேள்வி கேட்பீங்க, என்னடா மனுஷங்களே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாமல் இருக்குது, பெட்டெல்லாம் வச்சுட்டு போய் ஸ்டே பண்ணுறீங்களான்னு. ஸோ இந்த பெட்டு வந்து ரொம்ப லவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து பெட்டோட வந்து எங்கே ஸ்டே பண்ணுவாங்க, எங்கே போனாலும் குழந்த மாதிரி கூட கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா கொச்சின், அதாவது எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஆட்டோ பிடிச்சிங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான், ஒரு 30 ரூபா கொடுத்தீங்கனாலே வந்துடலாம். இங்கே நான் வரும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைஞ்சது. இங்கே வந்து பெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய பெட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஹோட்டல் காட்டும்போது பெட்ஸோடு காட்டுறது இன்னுமே சூப்பராக இருக்கும் போது. சரி வாங்க, நம்ம வந்து இந்த பெட்ஸோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஹோட்டல் ரூம்ஸ், இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட், என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க, என்ன ரேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட எப்போவுமே நம்ம பண்ணுவோம், ஆஃபர் ரேட்டில் வந்து நம்ம புக் பண்ணி தருவோம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நம்ம சேனல் வழியாக புக் பண்ணிங்கன்னா ஆஃபர் இருக்குது. சரி, எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, இந்த ஈவெண்ட்டெல்லாம் நடந்துகிட்டு இருக்கட்டும். நம்ம அப்படியே உள்ளே போய் செக்இன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு நம்ம ரூமோட ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணுறாங்க. ஸோ சானிடைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது எல்லா ஹோட்டல்லையுமே இருக்கிறது தான். ஸோ அப்படியே உள்ளே போகலாம். ஸோ நம்ம லிஃப்ட்டில் தான் மேலே போகணும். இது டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 ஃப்ளோர் இருக்குது. ஸோ அப்படியே லிஃப்ட்டில் மேலே போயிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 ஃப்ளோர் இருக்குது. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கும் போகிறக்கு தான் லிஃப்ட்டில் ஆக்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆக்சஸ் கார்டு காமிச்சா தான் நம்ம எங்கே புக் பண்ணியிருக்கணுமோ அந்த ரூமுக்கு போக முடியும். ஸோ ஆக்சஸ் கார்டு வாங்கினா நம்ம ஃபஸ்ட்டு போய் செக்இன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரிசப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ரிசப்ஷன் போயிட்டு நமக்கு ஆக்சஸ் கார்டு வாங்கிட்டு அப்புறம் நம்ம ரூமுக்கு போகலாம். நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற ரிசப்ஷன் ஏரியா வந்துச்சு. இங்கே தான் வந்து நம்ம செக்இன் பண்ணோம். நம்ம புக் பண்ணியிருந்த அந்த டீட்டெயில் வந்து இங்கே காமிச்சு நம்ம செக்இன் பண்ணணும், நம்மளுடைய ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து. ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரூஃப் வந்து கையில் எதுவும் கொடுத்து இது தேவையில்லை. நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணுற கியூஆர் கோடு வச்சுருப்பாங்க. இது நம்ம மொபைலில் வந்து கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணோம்னா அப்படியே அது மூலிமா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ரூமோ அந்த ரூமுக்கான ஆக்சஸ் கார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடியே பண்ணியாச்சு, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் இது உங்களுக்கு காட்டுறதுக்காக பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் 311 வந்து ஆக்சஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆக்சஸ் கார்டு யூஸ் பண்ணி நம்ம ரூமுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து 3rd ஃப்ளோர் போகணும். நான் கிளிக் பண்ணுறேன், ஆக்சஸ் ஆகாது. ஸோ ஒன்ஸ் நம்ம கார்டை ஆக்சஸ் பண்ணிவிட்டு 3 அழுத்தினா தான் நம்மளோட ஃப்ளோருக்கு போக முடியும். ஸோ இது வந்து நல்ல ஒரு செக்யூர்னு சொல்லலாம்.
லேடிஸ் எல்லாம் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சேஃப் எப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லணும். ஸோ நம்ம ரூம் வந்து 311. ஸோ நம்ம ரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ இங்கே கீழே பாருங்கள், நடக்கிறதுக்கே மெதுன்னு இருக்குது. அந்தளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ரூம் 311. இதுவும் பார்த்திங்கன்னா ஆக்சஸ் கார்டு காமிச்சா தான் ஓப்பன் ஆகும். பாருங்கள், ஓப்பன் பண்ண முடியாது. ஆக்சஸ் கார்டு காமிச்சாச்சு. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், லைட் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம கார்டை வந்து இதில் இன்செர்ட் பண்ணால் தான் லைட்டே ஆன் ஆகும். ஸோ இது நம்ம நிறையா ரெசார்ட்டில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா பெட்டு, ரூமோட சைஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ரூம் சைஸ் பாருங்கள், சின்னதாக இருக்கும், காம்பேக்டானது. ஸோ ஐபிஎஸோட எல்லா ரூமும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஐபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 167 ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறையா கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ எங்களோட இது என்ன, காம்பேக்டாக இருக்கணும், ரூமுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஸ்பேஸ் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் ரூம் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இதில் 2 பேர் வந்து நீட்டாக ஸ்டே பண்ணலாம். இந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து உட்காந்தோம்னா உள்ளே போகணும்னு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வந்து பெப்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும், பெட்லேயே வந்து ஃபஸ்ட்டு. ஸோ இவங்க ரிசர்ச் பண்ணி அந்த பெட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டு அப்படியே பின்னாடி பாருங்கள், இந்த கேரளாவோட அந்த கொச்சி ஆலப்புழாவில் இருக்கிற ஹவுஸ் போட்டுக்கு மாதிரி ஆர்ட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்டுக்கு 2 சைடும் லைட் இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா டெலிஃபோன். இந்த பக்கம் டே பெட் போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே டே டைமில் ஃப்ரீயாக உட்காந்து அப்படியே பார்க்குறது, வெளியில் வேடிக்கை பார்க்குறது அது மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து சைடில் ஒரு சேர், அந்த பக்கம் கெட்டில், வாட்டர் இருக்குது. ஸோ இங்கேயும் பாருங்கள், ஏதாவது ஒர்க் பண்ணுறேன்னா இந்த லைட் போட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய மிரர், இது வந்து வார்டாப். ஸோ நம்ம கொண்டு வர திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக. இங்கே பார்த்திங்கன்னா லாண்ட்ரி பேக், லாக்கரெல்லாம் வச்சுருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ ஏதாவது நம்ம கொண்டு வரது வைக்கிறோன்னா இதில் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்ததாக அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிவி இருக்குது. ஸோ டிவி பார்க்கணும் பார்த்துக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா ஏசி. ஸோ ஏசிக்கான கண்ட்ரோலெல்லாம் சைடில் வச்சுருக்காங்க, அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம், அட்டாச்சு ரெஸ்ட் ரூம். ஃபுல்லாக வந்து வால்மன் டைப்பில் டாய்லெட் பேஷன் இருக்குது. இந்த பக்கம் வாஷ் பேஷன். இங்கே வந்து நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா வர அம்யூனிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. நார்மலாக ஷாம்பு, சோப்பு, இந்த டெண்டல் கிட், ஷேவிங் கிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து உள்ளே வரும்போது இருக்காது, நம்ம வந்து ஆன் ரெக்வஸ்ட் பண்ணோம்னா கொண்டு வந்து நம்ம கொடுத்துருவாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியால் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு என்ன ஃபெசிலிட்டினா ஷவர் டைப். ஸோ ஷவரில் வச்சும் குளிச்சிக்கலாம், இல்லை அது கையில் எடுத்து குளிச்சிக்கலாம். இங்கே டேப் எல்லாம் கிடையாது. ஸோ நார்மலாக இப்படி தான் நம்ம குளிக்கிற மாதிரி இருக்கும். ரூமெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல்னு சொன்னோம். ஸோ எல்லா ரூமும் பெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ நீங்கள் கொண்டு வர உங்களோட பெட்டு வந்து இந்த டே பெட்டில் வந்து படுக்க வச்சுக்கலாம். நம்ம வந்து மெயின் பெட்டில் படுத்துக்கலாம். டே பெட்டில் வந்து பெட்ஸ் வந்து படுக்க வச்சுக்கலாம், இல்லை கீழே படுக்கனாலும் படுக்க வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பெட்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது அந்த பெட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1000 ப்ளஸ் டேக்ஸ் வந்து என்னமோ சொன்னாங்க. நம்மளோட ரூம் காஸ்ட்டுக்கு மேலே வந்து ஒரு 1000 வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா அந்த க்ளீனிங் சார்ஜ் இதெல்லாம் பண்ணுறதுக்காக அந்த பெட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் வந்து 2 பேர்லேருந்து 3 பேர் வரையினா இதில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு ஃபேமிலியில் 4 பேர் 5 பேர்லாம் வருவீங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம இன்னொரு ரூம் தான் எடுத்தாகணும். அதுவே இன்டர் கனெக்டட் ரூம் இருக்குது. இன்டர் கனெக்டட் ரூம்லேயும் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த ரூமுக்கு என்ன ரேட் வருதோ இதுலேருந்து டபுள் ஆகும். அது வந்து நம்ம இந்த ஈவெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து அந்த இன்டர் கனெக்டட் ரூம் பார்க்கலாம். இந்த ரூமில் இன்னொன்று சொல்லணும், இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபயர் இது பண்ணுறதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் ஸ்பீக்கர் இருக்குது, ஏதாவது ஒன்றுனா நமக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்மோக் டிடெக்டர் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்மோக் பண்ணிங்கன்னா டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இங்கே நார்மலாக பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், இது ரெண்டும் வந்து ரிசப்ஷன், கீழே பார்க்கிங் ஏரியாக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃப்ளோரில் வந்து ரூம்ஸ் இருக்குது. இதில் 6th ஃப்ளோர் வந்து ஸ்மோக்கிங் இருக்கிற ஃப்ளோர். ஸோ நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னா 6th ஃப்ளோரில் நீங்கள் சொன்னீங்கன்னா 6th ஃப்ளோரில் ரூம் போட்டு கொடுத்துருவாங்க. மற்ற எல்லா ஃப்ளோரும் ஸ்மோக் பண்ணக்கூடாது, ரொம்ப காமாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாவது ஸ்மோக் பண்ணாலும் இது மாதிரி டிடெக்ட் பண்ணி அங்கே இன்ஃபர்மேஷன் சொல்லிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆக்குபென்சி கூட எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைம் சிங்கிளாக வரும்போது கேர்ள்ஸ் கூட வரீங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாக் எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் லாக் சிஸ்டம் தான். ஸோ டபுள் லாக்ங்கிறது நமக்கு ஒரு சேஃப். அது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம யாராவது கதவு டோர் வந்து நாக் பண்ணாங்கன்னா
ஸோ உடனே நம்ம இதில் பார்த்துக்கலாம், வெளியில் யார் இருக்காங்க என்னென்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் நமக்கு ரொம்ப சேஃப். ஓகே, அந்த ரூமோட ரிவ்யூலாம் பார்த்தாச்சு. நம்ம போய் ஈவெண்ட்டை கன்டினியூ பண்ணுவோம். ஓகே, இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், மெட்ரோ ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல் ஒட்டியே தான் போகும். ஸோ இதுக்கு அடுத்து தான் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்திங்கன்னா சன்செட் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லும் கடல் இருக்குது. இந்த ஃபோர்ட் கொச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அந்த லாங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் கொச்சி இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஹோட்டல் வரணும்னா மெட்ரோ ட்ரெயினில் வந்தாலும் இந்த இடத்துல இறங்கிக்கலாம். ஏன்னா கீழே பார்த்திங்கன்னா பஸ், ஆட்டோ எல்லாமே இருக்குது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கணும்னா ஒரு 2 கிலோமீட்டர்லேயே நம்ம இங்கே வந்துடலாம். ஈவெண்ட்டெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அப்படியே போய் டின்னர் சாப்பிட்லாம். இந்த ரெசார்ட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது. லிஃப்ட்லேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா பில்லியார்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம விளையாடலாம். இதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் வச்சுருக்காங்க, லைட்டிங் இதெல்லாம் பண்ணி. இங்கே பாருங்கள், உள்ளே வரும்போதே ஏதோ டிஃப்ரெண்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க. கிரிக்கெட் ஓடிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் செட்டப், இந்த லைட்டிங் எல்லாமே செமையாக இருக்குது. ஸோ இங்கே 2 விதமான ஃபுட் இருக்குது. பஃபட் இருக்குது, இல்லை நம்ம ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இந்த செட்டப் எப்படி வச்சுருக்காங்கன்னு. பானை மாதிரி இதெல்லாம் சூப்பர் இருக்குது. ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இந்த பஃபட் இன்றைக்கி இருக்குது, அது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். திருவாங்கூர் கீ ரைஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டக்ஷனில் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே ஹீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நார்மல் ரைஸ், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். இங்கே பாருங்கள் ஸ்ரீலங்கா இந்தியா T20 ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டமெல்லாம் இருக்குது. இது வந்து வெஜிடபிள், கடாய் வெஜிடபிள், கோபி மஞ்சூரியன், தவா சிக்கன். அதுக்கு அடுத்ததாக கொரியாண்டர் ஃபிஷ் கறி. இந்த மெனு பார்த்திங்கன்னா டெய்லியுமே சேஞ்ச் ஆகுன்னு சொன்னாங்க. அதாவது நான்வெஜ் 2, வெஜ் இது மாதிரி ஐட்டமெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து டெய்லியுமே டிஃப்ரெண்ட் ஆகுன்னு சொன்னாங்க. நம்ம வர டேயில் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க, அது இல்லாமல் ஸ்டார்ட்டரும் நம்ம கொடுத்துருன்னு சொன்னாங்க. ஸோ நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஒரு வெஜ்ஜு ஒரு நான்வெஜ் ஸ்டார்ட்டர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இந்த பக்கமெல்லாம் பாருங்கள் சலாடெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக இல்லை நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். என்னால் அவ்வளோ பஃபட் வந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லி நம்ம என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிறோன்னு பாருங்கள். ஸோ கீ ரைஸ் இருக்குது, சிக்கன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்பம், ஃபிஷ் பொரிச்சது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு கீ ரைஸும் இந்த பீஃபும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நான் ஃபஸ்ட்டு சிக்கன்னு சொல்லிட்டேன், சிக்கன் இல்லை பீஃபு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பருங்க. ஆக்சுவலி இங்கே இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு சாப்பாடை பார்க்கும்போதே அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டேஸ்ட் உண்மையுமே சூப்பராக இருக்குது. நான் வர தெரியாமல் அப்பம் ஃபிஷ் பொரிச்சதும் ஆர்டர் பண்ணிட்டேன். இதுவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ரூம் சர்வீஸ் இருக்குது. ஸோ நம்ம ரூமில் இருந்தே இது மாதிரி ஒரு பார் கோடு வச்சுருப்பாங்க, கியூஆர் கோடு வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அங்கேருந்தே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரூம்க்கே சர்வீஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இங்கே வந்து டேபிள் உட்காந்துட்டு கூப்பிட்டு சொல்லணும்னு இல்லை. இதை வந்து நம்ம கியூஆர் கோடு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு மொபைலில் அப்படியே மொபைல்லே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் பார்க்குறது இங்கே தான் ஃபஸ்ட்டு. பீஃப் வேறு லெவல். யாராவது என்ன ஆண்டி இண்டியன்னு சொல்லிட்டு போகிறீங்க பீஃப் சாப்பிட்றதுனால. இந்த கீ ரைஸ் கொடுக்குறது பாருங்கள்,
என்ன மாதிரி ஒரு பீங்கானில் வந்து செஞ்சுருக்காங்கன்னு. ஸோ எல்லாமே இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதுதான் மெயின். இந்த பஃபெட்டெல்லாம் என்ன ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 899 சொன்னாங்க. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா 3 நான்வெஜ்ஜு, ஸோ அப்புறம் மற்ற ஐட்டம் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதில் நம்மளே வந்து ஸ்டார்டர் வந்து என்ன வேணும்னு சொல்லி நம்மளே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை மெனு பார்த்து நம்மளே என்னென்ன வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. பேட்ரி லோவானதுனால கேமரா அங்கேயே ஆஃப் ஆயிடுச்சு. அதனால தான் சாப்பிட்டு முடித்தோடனே அங்கே ரிவ்யூ சொல்ல முடியல. ரூமுக்கு வந்தாச்சு. உண்மையாலுமே சாப்பாடு எல்லாமே நல்ல டேஸ்ட், நல்ல டயர்டாக இருக்குது. அதனால் தூங்க போகிறோம். தூங்கி எழுந்துட்டு காலையில் இங்கே இன்டர் கனெக்டட் ரூம் இருக்குது. 2 ரூம் இன்டர் கனெக்ட் இருக்கும் அந்த ஃபேமிலியாக வர ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு அந்த ரூம் ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, குட் நைட், குட் மார்னிங். நல்லா தூங்கி எழுந்து ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. சரி வாங்க அப்படியே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அவலை வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்ததாக புட்டுக்கு சிறுபயிறு குழம்பு, சாம்பார் இருக்குது. இது எதுக்குன்னா இட்லி இருக்குது, அதுக்கு வந்து சாம்பார். இதுக்கான இட்லி பொடி, கோகனட் ஆயிலெல்லாம் இருக்குது. சட்னி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆலு போண்டா இருக்குது. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆலு பராத்தா இருக்குது. ஸோ கார்ன் வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் பஜ்ஜி இருக்குது. ஸோ இது இங்கே பார்த்திங்கன்னா மேகி, இந்த குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்காக மேகி, ப்ரெட் இருக்குது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கேயே பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, ஜாமு, அது டோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மிஷின் இருக்குது. ஸோ குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுறதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அது அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா டோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இதுக்கு அடுத்ததாக இன்னும் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பக்கம் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து பப்பாயா ஜூஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரூட்ஸில் ஜூஸ் வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க. ஐஸ் க்யூப்பில் பாருங்கள் போட்டு வச்சுருக்காங்க. ஐஸ் க்யூப்பில் நல்லா கோல்டாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். கோல்டு மில்க்கு, க்ரீன் சலாடு, ஜூஸு, கர்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே கோல்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த்தியான சில ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆரஞ்சு ஃப்ளவர் யோகார்ட், ப்ளைன் ஆட்ஸு, யோகார்ட் வித் ஃப்ரூட்ஸு. ஸோ இதெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டீ, காஃபி இருக்குது. ஸோ அது இல்லாமல் இங்கேயே பார்த்திங்கன்னா லைவாக நமக்கு ஆம்லெட்டெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. லைவாக ஆம்லெட், ஆஃப் ஆயில் அது மாதிரி போட்டுட்ருக்காங்க பாருங்கள். இந்த ஹோட்டலோட எக்ஸிக்யூட்டிவ் செஃப்பே வந்து நமக்கு ஆம்லெட் போட்டு தரதா சொல்லியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து சில கொஸ்டின்லாம் இருக்குது, கேட்டுருவோம். இங்கே எப்படி ஃபுட்டெல்லாம் பண்ணுறாங்க, இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் அதுக்கான ஃபுட்டு கிடைக்குமா, நார்த் இண்டியன்ஸ் வந்தால் அதுக்கான ஃபுட்டு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ப்ரோ ஹாய். ஹாய். இங்கே தமிழ்நாடு ஃபுட்டெல்லாம் எப்படி கிடைக்கும்? இங்கே தமிழ்நாடு ஃபுட்டு கிடைக்கும், ஆந்திரா ஃபுட்டு கிடைக்கும், கர்நாடகா ஃபுட்டு கிடைக்கும், எல்லா ஃபுட்டும் கிடைக்கும். இங்கே வந்து நம்ம வந்து குளோபல் குசின் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கு. மீன்ஸ் நார்த் இந்தியன் பண்ணிகிட்டு இருக்கு, சவுத் இந்தியன் பண்ணிகிட்டு இருக்கு, ஓரியண்டல் பண்ணிகிட்டு இருக்கு, இன்டர்நேஷ்னல் பண்ணிகிட்டு இருக்கு, சைனீஸ் பண்ணிகிட்டு இருக்கு, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கு. எல்லா ஃபுட்டும் இங்கே கிடைக்கும். அந்த கெஸ்ட்டுக்கு எதாவது ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் அந்த ஃபுட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துரும். ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் இங்கே ஹெட்டு. ஸோ எல்லாத்தையுமே வந்து பக்காவாக மேனேஜ் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணுறாரு. இங்கே நான் நேற்று நைட்லேருந்து பார்க்குறேன். இப்போ ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணிட்டு இருந்தார். சரி, அதுக்கு தான் அவரே கேட்டோம். ஏன்னா இங்கே எல்லா டைப்பான ஃபுட்டும் கிடைக்கும். சரி வாங்க அப்படியே பார்க்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு இட்லி, புட்டு, கொஞ்சம் நூடுல்ஸ், மசாலா ஆம்லெட், ஆர்டர் பண்ண தோசையும் வந்துடுச்சு. அப்புறம் ஒரு பெரி ஜூஸ். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சுது. எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று தான் எடுத்து டேஸ்ட் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது. ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது. ஸோ இங்கே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பேசுனாங்க. ஸோ
ஸோ தமிழ் ஆளுங்களே இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவரோட பிடிச்ச வச்சுருக்கேன் ரிவ்யூ கொடுக்குறக்கு. வாங்க அவர்கிட்ட கேட்டுருவோம் எப்படி இங்கே ஸ்டேலாம் இருக்குன்னு. ப்ரோ ஹாய். ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? என் பேர் பாபு. நான் வந்து சென்னை அம்பத்தூர்லேருந்து வரேன். ஸோ இங்கே வந்து நான் இங்கே ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிஸ்னஸ் ட்ரிப்காக வந்துட்டுருக்கேன். ஸோ ஐ வாஸ் ஸ்டேயிங் ஹியர் ஃபார் ஆல்மோஸ்ட் 5 months. ஸோ நான் எப்போ போயிட்டு இருந்தாலும் நம்ம ஐபிஎஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒய் பிகாஸ் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸ், தென் ஃபுட்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. பஃபெட் சிஸ்டம் இருக்குது. நம்ம சப்போஸ் எனக்கு வந்து வீக்லி நான் எனக்கு டெய்லியும் போர்டு அப்படின்னாலுமே, சப்போஸ் நான் ஏதாச்சும் அடிஷ்னலாக கேட்டாலுமே எனக்கு வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸாக பண்ணி தருவாங்க. தென் ஹோட்டல் ஸ்டே, ஐ மீன் இட்ஸ் அண்ட் பட்ஜெட் இதில் தான் இருக்கும். பேவும் பார்த்திங்கன்னா வெறும் பட்ஜெட்டபிளில் தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா இங்கே ஸ்டே பண்ணுறது? ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இஃப் நான் எதாச்சும் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏதாச்சும் எனக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தாலுமே நான் அவங்ககிட்ட போய் சொன்னேன்னா எனக்கு வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக தான் பண்ணி தந்துட்டுருக்காங்க. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? 100% பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. ஸோ ஐ ரெக்கமெண்ட் ஐபிஸ். ஓகே. ஸோ என்னென்னா எக்கனாமி அப்படி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிட்டத்தட்ட 5 months இருக்காராமா. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறையா கார்பரேட்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம்னா அவங்களே வந்து இது மாதிரி ஹோட்டல்லாம் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எக்கனாமியாக இருக்கிறனால நல்ல ஒரு ஹைஜீனிக்காக இருந்தால் தான் இங்கே வந்து அதை வந்து ப்ரிஃபரே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக கொச்சி வரைங்களாம் வந்து ஐபிஎஸ்சில் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ மேலுமே ரொம்ப நல்லா நீட்டாக ரொம்ப சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம போயிட்டு அந்த இன்டர்கனெக்டட் ரூம் சொன்னோம்ல அந்த ரூம் பற்றின அடுத்ததாக உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும். இந்த ரெஸ்டாரண்ட்லேயே இன்னொரு பிளேஸ் இருக்குது, அது அப்படியே இங்கே பாருங்கள் என்னென்னு தெரியும். ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் செட்டப்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுறீங்களா வந்தீங்கன்னா இங்கேயே உட்காந்து பண்ணிக்கலாம், மியூசிக்கெல்லாம் கேட்டுக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ டேபெல்லாம் வச்சு மியூசிக் இதெல்லாம் இருக்குது. ஸோ சாங் கேட்டுட்ருக்காரு ஒருத்தர் ப்ரோ. இங்கே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் செட்டப் இருக்குது. ஸோ இங்கே உட்காந்து நீங்கள் கொண்டு வர லேப்டாப் அதெல்லாம் உட்காந்து மியூசிக் கேட்டுக்கிட்டே நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப்பும் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்து ஏதாவது ப்ரௌசிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இவங்க ஆப்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேயே உட்காந்து நம்ம ப்ரௌசிங் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கும் சார்ஜ் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வரும்போது நம்ம வந்து ஃப்ரீயாக உட்காந்து ப்ரௌசிங் பண்ணுறது, இல்லை ஆஃபீஸ் ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே பண்ணலாம். ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் சும்மா கேம் விளையாடுறக்கும் பில்லியார்ட்ஸ் இது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நம்ம போய் அந்த இன்டர்கனெக்டட் ரூம் வந்து பார்த்துக்கலாம். இன்டர்கனெக்டட் ரூம் வந்தாச்சு. ஆக்சஸ் கார்டு வாங்கிட்டோம். ரூம் நம்பர் 306. ஓகே, ரூம்குள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த ரூம் பார்த்த மாதிரி தான். நல்ல பெரிய பெட்டுக்கு சைடில் பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங், சைடில் வந்து டே பெட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து ஒர்க் பண்ண சேர் போட்டிருக்காங்க, கெட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த லைட்டெல்லாம் இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த பக்கம் நல்ல ஒரு பெரிய மிரர். இதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிவி. ஸோ அந்த ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த ஐபிஎஸ்சில் எல்லா ரூமோட சைஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம், சேம் இதுவும் அதே மாதிரி தான். மிரர், வாஷ் பேசன், டாய்லெட் பேசன், குளிக்கிறதுக்கான இந்த ஷவர், டேப்னு எல்லாமே இங்கே வந்துடும். இது வந்து நம்ம இன்டர்கனெக்டட் ரூம்னு சொன்னோம். ஒரு ஃபேமிலியில் 4 பேர் 5 பேர் கூட வருவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்லேருந்து 3 பேர் வரை இந்த பெட்டில் இருக்கலாம், எக்ஸ்ட்ரா பெட் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இன்டர்கனெக்டட் ரூம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வர அந்த 2 பேரோ ஒருத்தரோ இதில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா சைடில் மிரர், அந்த பக்கம் அதே மாதிரி எல்லா ரூமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இதுவும் சேம் தான், எல்லா ரூம் மாதிரி தான். மிரர், பாத்ரூம்னு சொல்லிட்டு எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபேமிலியில் 4 பேர் 5 பேர்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்கனெக்டட் ரூம் எடுத்துக்கலாம். இந்த ரூமோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூமுக்கு என்ன ரேட்டோ இன்ட்டு 2, அதாவது 2 ரூமோட ரேட் வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இந்த ஐபிஎஸ் ஹோட்டலோட ஃபுல் வியூஸும் நம்ம பார்த்தோம். ரூம்ஸ்லேருந்து, ரெஸ்டாரண்ட்லேருந்து, ஃபுட்டு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்னு எல்லாமே பார்த்தோம்.
எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பிளேசஸ் இருக்குது, நம்ம சுற்றி பார்க்கலாம். அந்த லிஸ்ட்டெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலி நான் வேறு ஒரு ஒர்க்காக வந்தேன், சரி இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த மாதிரி டைமில் அப்படியே ஸ்டே பண்ணும்போதே சரி அப்படியே வீடியோ எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். ஸோ அதனால் இங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் என்னால் எதுவும் போட முடியல. இங்கே பக்கத்தில் நிறையா கொச்சி ஃபோர்ட் இருக்குது, மெரைன் ட்ரைவ் இருக்குது, நிறைய மியூசியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா பிளேசஸ் இருக்குது. ஸோ நான் அடுத்ததாக வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அந்த டூரிஸ்ட் பிளேசஸ் சைட் சீங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். கொச்சி வந்தால் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்கலாம் நான் வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்ததாக இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ராம், விஷ்ணு இவங்க 2 பேருமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ஸோ என்ன கேட்டாலுமே செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் இந்த ஹோட்டல் வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக எல்லோரும் கேட்பீங்க இந்த ஹோட்டலோட ரூமோட ரேட்டெல்லாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 2800லேருந்து 3500 வரை இருக்குது. ஒவ்வொரு சீசனுக்கும் ரேட் வந்து வேரி ஆகும், ப்ளஸ் டேக்ஸ் வரும். அடுத்ததாக நிறைய பேர் நம்ம சேனலை திறந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம சேனல் வழியாக புக் பண்ணால் நம்ம எங்கே ஸ்டே பண்ணாலும் ஆஃபர் ரேட்டில் புக் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த ஹோட்டல்லையுமே நமக்கு வந்து ஆஃபர் ரேட்டில் புக் பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் மேலே வீடியோவில் காண்டாக்ட் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வரதை விடவே உங்களுக்கு வந்து ஆஃபர் ரேட்டில் நம்ம புக் பண்ணி கொடுக்கலாம். இது மட்டும் இல்லை, நம்ம நிறையா ரெசார்ட்ஸ், டென்ட் ஸ்டே, ஜீப் சஃபாரி, ஹனிமூன் பேக்கேஜ்னு சொல்லி நம்ம சேனல் வழியாக புக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து புக் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறையா வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இது மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான வீடியோ உங்களுக்கு வந்து போடலாம். ஓகே, அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும்